நீங்க ஒண்ணு கேட்டீங்க, வேற எங்க ஏர்போர்ட் வைக்கிறதுக்கு நான் ஒரு இடம் சொல்றேன், கை வைப்பீங்களா? என்னுடைய கேள்வி, சென்னை சிட்டியில பக்காவா இருக்குங்க, 1000 ஏக்கர் இருக்குங்க, எடுப்பாங்களா? நீங்க பரந்தூருக்கு ஏங்க 20-30 கிலோமீட்டர் போறீங்க? அந்த மாதிரி இடங்களை ஏன் சூஸ் பண்றது இல்லை? ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் லாபம் சம்பாதிச்சுட்டு போறாங்க என்பது மட்டும்தான் திமுக, அதிமுக, தாவேகால இருந்து இன்னைக்கு பிஜேபி வரைக்கும் பார்க்கக்கூடியது. இந்த ஆட்சிகளே, நான் காங்கிரஸ்ல இருந்தே சொல்ல வரேன், தன் தவறுகளை மூடி மறைப்பதற்காக மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யற மாதிரி. இப்போ மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கணும், பரந்தூர் மக்கள் விவசாயத்தை இழக்கணும். ஆனால் நீங்கள் பரந்தூருக்காக பெறப்பட்ட இடத்துல திருப்பவும் நீங்க ஒரு செமிகண்டக்டர் ஆலையோ இல்ல ஷூ தயாரிக்க தொழிற்சாலையை வச்சீங்கன்னா ஏரோட்ராமுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் அதிகாரத்தின் வழக்கறிஞர் மருது அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் நேற்று சட்டமன்றத்தில் அது மாற்று திட்டத்துக்கு நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பல்வேறு மக்களுக்காக இருக்கட்டும், இல்லை இயக்கங்களாக இருக்கட்டும், இது ஒரு புரட்சிகரமான விஷயம், அது வரவேற்கத்தக்க திட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விதத்தில் இதை வரவேற்கலாம். பரந்தூர் விமான நிலைய போராட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட 2000 நாட்களுக்கு மேல் நடத்தப்படுகின்ற போராட்டம். அந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை, கொடுமை என்பது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போதெல்லாம் அளக்க போகிறாங்க, அதாவது நிலத்தை அளக்க போகிறாங்களோ அப்போல்லாம் மக்கள் வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வழக்கு, அவங்க மீது போடப்பட்ட வழக்குகள்னு பார்த்தோம்னா அந்த சட்டப்பிரிவுகள் ரொம்ப ரொம்ப கடுமையான வழக்கு. தேச துரோக சட்டப்பிரிவுகள்லாம் அவங்க மேலே போட்டாங்க. கர்ஃபியூலாம் போட்டு இயற்கை சூழல் ஆர்வம் செஞ்சாங்க. அப்புறம் பூவுலக நண்பர்கள் போன வெற்றிச்செல்வன், அவர் அவர் வழக்கறிஞரும் கூட, அவர் போகும்போது கைது பண்ணாங்க. அது ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் வாழக்கூடிய ஒரு பகுதியை போல் அந்த இடத்த சித்தரிச்சாங்க. ஒரு காஷ்மீர் மாதிரி. அது காஷ்மீர் அப்படி சொல்லக்கூடாது, அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குஜராத்தில் சொல்லக்கூடாது, குஜராத்தோட மக்கள் இருக்காங்க, மோடி வாழ்கின்ற பகுதின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பயங்கரவாதிகள் வாழக்கூடிய பகுதிங்கிற மாதிரி அதை திட்டமிட்டு செஞ்சாங்க. அந்த மக்கள் சொல்லனா துயர அனுபவித்தாலும் கூட சுமார் 2000 நாட்களுக்கு மேலே வீர தீரத்தோடு போராடினார்கள் என்பது மிக முக்கியம். அப்படி போராடிய மக்களுக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த இயக்கங்களுக்கு கிடைச்ச வெற்றியை தவிர, இது திமுக இருந்தாலும் கூட இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா, 90% இடங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு, 10% கைப்பற்றப்பட முடியவில்லை என்றால் என்ன பண்ண முடியும்? ஒரு எல்லையை தாண்டி அந்த மக்களை 90% மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா, இல்லை அந்த 10% மக்கள் மட்டும் தான் போராட்டம்? 10% தான் ஒட்டுமொத்த நிலங்களில் 10% அல்லது ஒரு 15% மட்டும் தான் மக்கள் கொடுக்கல, மற்றவங்களாம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளில் சிறு குறு விவசாயிகள் தான் அதிகம். ஒரு 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3, ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா அவங்க வாரிசுகள் 10 பேருக்கு இருக்கும். நிலத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ண முடியும்? பணத்தை வாங்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயம். அது கொடுக்கறதுக்கு அவங்க தயாரில்லை. அவங்க தொடர்ந்து போராட்டம் செஞ்சாங்க. பல்வேறு நெருக்கடிகள் அப்படின்னா நெருக்கடிகள் ஊடாக 90% பேர் விற்றுட்டாங்க. அதிகமான அளவில் பணம், சந்தை மதிப்பு விட 2 மடங்கு 3 மடங்கெல்லாம் கொடுத்தாங்க, மக்கள் கொடுத்துட்டாங்க. அந்த ஏகனாபுரத்தில் மட்டும் ஒரு 10 முதல் 15% இடம் மக்கள் கொடுக்க முடியாத உறுதியாக நின்னாங்க. அந்த உறுதியின் வெளிப்பாடு இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் செய்யப்பட்டது. இதை கூட முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு 100 நாள், 110 நாள், 115 நாள் ஆயிடுச்சு. முதல் கையெழுத்து அப்படி போடல. அங்கே செய்யலாமா வேணாமா, அங்கேயே பரந்தூரில் வச்சிருக்கலாமா வேணாமான்னு பல்வேறு பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் போகும்போது கூட அனுமதி இல்லை, அப்போ இதை பற்றி எதுவும் பேசவில்லை. மாறாக இப்போ அவங்க ஏன் பேசியிருக்கிறாங்கிறது அதை நம்ம பிறகு பேசுவோம். ஆனால் இது மக்களுக்கு கிடைத்த போராட்டத்தோட வெற்றியாக மட்டுமே இந்த பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, நேற்று அவர் அறிவிச்சார் 110 விதியின் கீழே. 110 விதிங்கிறதே ஜனநாயகமே இல்லாத ஒரு விதி தான் 110. அது மேலே எந்த விவாதமும் நடத்த முடியாது. இது ஜெயலலிதா கொண்டு வந்தது 111 பட்ட நாமம்னு சொல்லுவாங்க. அதில் -1 போனால் 110. அந்த 110 கீழே எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல், அதாவது சட்டசபையில் பேசணும்னா என்ன பேச போகிறாங்க, என்ன தலைப்பில் பேச போகிறான்னு ஏற்கனவே சபாநாயகருக்கு ஒரு முன்னாடி நாளே கொடுத்துட்டு அவரை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் பேச முடியும். ஆனால் 110 விதிங்கிறது முதலமைச்சர் எந்திரிச்சு என்ன வேணால் பேசலாம், எந்த அறிவிப்பு வேணால் விடலாம். இது ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்க. அப்புறம் மு.க. ஸ்டாலினும் அதை பின்பற்றினார். இன்னைக்கு விஜயும் அதை பின்பற்றுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பேசக்கூடாது, எந்த கருத்தும் கருத்து நீங்கள் தெரிவிக்கலாம். அது என்ன ஒன்றும் விவாதம் எதுவுமே கிடையாது. அறிவிப்பு மட்டும்தாங்க.
அறிவிப்பை வாழ்த்தி பேசலாம், அதை நீங்க விமர்சனம் பண்ணி பேசலாம், பெரும்பான்மை அதை சிறுபான்மை நீங்க மாற்றவே முடியாது. அதான் பெரும்பான்மை அப்படி எதுவுமே இல்லை, அங்க ஜனநாயகம் எதுவுமே கிடையாது. அந்த சூழல்ல 110 விதி அப்படிங்கிறதுல இவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நேற்றைய அறிவிப்பின் போது சில கேள்விகள் வந்து தங்கம் தென்னரசு வந்து முன்வைத்தார். நிதியம் என்ன முன் வச்சா, இந்த இடத்த என்ன நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கிட்டத்தட்ட இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கு நீங்கள் 110 நாளுக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்க. அங்கே வந்து 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரு மூளைன்னு போட்டால் கூட 16 மூளைகள் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு மூளைன்னு வச்சுட்டா கூட 32 மூளைன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. அதுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான IAS அதிகாரிகள் இந்த மூளைகள்லாம் இருக்குது. இது என்ன செய்ய போகிறீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் முடிவு செய்யலையா? இப்போ இந்த சேரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல என்ன செய்ய போறீங்கிறத பற்றி உங்கள் பிளான் ஆட்டப்பட்ட ஒரு பிளான் என்ன? உங்கள் பிளான் மாற்று திட்டம் என்ன? ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன? ஏன் அதை பற்றி உங்களுக்கு தெரியல? இன்னைக்கு சொல்கிறாங்க கீர்த்தனா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போகட்டும், பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இதில் நாங்கள் வந்து இப்பவும் மாற்று திட்டம். என்ன திட்டம் செய்ய போகிறீங்க? இதுதான் இப்போ அடுத்த கொஸ்டின். ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம்னா, ஏறத்தாழ 90% இடங்கள் விற்கப்பட்டு விட்டன, இல்லை 85% இடங்கள் விற்கப்பட்டு விட்டன. விவசாயத்தை அழிக்காத என்பது அந்த மக்களுடைய கருத்து. அங்கே நீங்கள் விவசாயம் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த கருத்துக்கு நீங்கள் உட்படுறதாக பொருள் இல்லையா? இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக சைடுல என்ன ஆஸ்பெக்ட் சொல்றாங்கன்னா, இது தமிழகத்துக்கு பெரும் பின்னடைவு, தொழில்துறையில் நம்ம பின்னோக்கி செல்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன தென்னரசு என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்தில் நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டோம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த சுற்றுவட்டார பகுதி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கு சென்னைக்கு நியர்பை இந்த ஏர்போர்ட் வர்றதை தாண்டி வேறு ஆப்ஷனலாக எந்த பிளேஸும் சரியான இடம் கிடையாது, இதுதான் சரியான இடம். இல்லைன்னா இப்போ தொழில்துறையில் பின்தங்கி போயிடுவோம். ஹைதராபாத்தாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், அங்கே போய் பாருங்கள் அந்த ஏர்போர்ட்டை எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ முன்னேற்றமாக இருக்குது. தமிழ்நாடு அப்படி கிடையாது, 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஒரு ஏர்போர்ட்டால் தமிழக பொருளாதாரம் பின்தங்கி போயிடுமா? அவர்கள் என்ன பாயிண்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரியாக தப்பான்னு சொன்னால் தான் நமக்கே கொஞ்சம் விவாதத்தில் புரியும்னு நினைக்கிறேன் நான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்வதன் மூலமாக சென்னை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய இந்த வட சென்னை ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக இருக்கும். அப்போ பரந்தூரில் நாங்கள் அமைக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதனால் வந்து பல நிறுவனங்கள் இங்கே வந்து எங்களுடைய திட்டம் ஒரு ட்ரில்லியன், ஏன்னா திமுக ஒருத்தர் 1 ட்ரில்லியன் தானே அவங்களுடைய பொருளாதார இலக்கு, அதை அமைக்க நாங்கள் போகும்போது நீங்கள் 1 ட்ரில்லியன் தாண்டி இவங்க 1.5, அடுத்து தனுஷ் வந்தாரா 3, ஏன்னா ஒரு 3 படம் எடுத்தனால 3 ட்ரில்லியன் வைப்பார். இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையாக மக்கள் வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதா தான் நம்ம பார்க்கணும். ஏற்படுத்தவில்லை. இது பெரிய கம்பெனிகளுக்கு, மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. அதாவது முன்னேற்றம் யாருக்கானது? இங்க நோக்கியான்னு ஒரு கம்பெனி வந்துச்சுங்க. அந்த நிறுவனம் இங்க வந்தப்போ வந்து ஒரு 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் வந்தாங்க. அந்த நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் கழித்து எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 18 வயசுல வேலைக்கு சேர்ந்த ஒரு நபர் ஒரு 28-30 வயசுக்கு அப்புறம் எங்கேயும் வேலைக்கு போய் சேர முடியாது. அவங்களுக்கு போதிய அளவில் தேவையான அந்த ஃபண்ட் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடு தொகை ஒன்றும் கொடுக்கல, கிளம்பி போயிட்டாங்க. அவர்கள் லாபம் சம்பாதித்தது 50,000 கோடி ரூபாய். இப்படி ஒவ்வொரு நிறுவனமும் இங்கே வருது. அவன் 50,000 கோடி சம்பாதிக்கிறான் இல்லையா, அதில் அவங்களுக்கு ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுத்தான், இதன் மூலமாக உயர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர, ஒரு 18-20 வயசுல ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, 32 வயசுல தூக்கி எறிய போகிறாரு, 32 வயசுக்கு மேலே எந்த கம்பெனியும் வேலைக்கு சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. இதனால் அந்த நபர் என்னவா வேலைக்கு போகிறாருன்னு அடுத்து ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் வேலை செய்யக்கூடிய நபராக மாறிக்கிட்டார். நிரந்தர தொழிலே இல்லை. தமிழ்நாடு முன்னேறிக்கொண்டே இருக்கிறது பொருளாதாரத்துறைன்னு சொல்றாங்க இல்லையா? உலகம் முழுக்க இந்த நிலைமைகள் சொல்றாங்க. வர இருக்கட்டும், உலகம் முழுக்க இருக்குது. நான் கேட்கறது இங்க தமிழ்நாடு பத்தி பேசுறீங்க. அப்ப உலகம் முழுக்கவே இப்படியான வாதத்தை எடுத்து வைக்கும்போது இப்படியான வாதத்தை எடுத்து அதான் நான் சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. அப்ப கார்பரேட் கம்பெனிகள் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்து உலகம் முன்னேறுது, இந்தியா முன்னேறுது, அமெரிக்கா முன்னேறுது, தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசுறோம். ஆனா மக்கள் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 5 இட்லி போய் கடையில் போய் நீங்க வாங்கி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 இட்லி சாப்பிட முடியும். அன்னைக்கு விலை என்ன, இன்னைக்கு விலை என்ன, இன்னைக்கு விலைவாசி என்ன, அரிசி விலை என்ன, பருப்பு விலை என்ன, எண்ணெய் விலை என்ன, இன்னைக்கு பருப்பு வந்து எவ்வளவு ஏறி இருக்குது, அரிசி விலை வந்து எவ்வளவு ஏறி இருக்குது, மூட்டைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது ஏறப்படுறது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி ஏறக்கு மனிதனுடைய சம்பளம் ஏறி இருக்கா அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. நேற்று கூட நான் ஒரு இடத்துல பேசியிருந்தேன். SBIயில் ஒப்பந்த தொழில்கள் இப்போ அதிகமாகிடுச்சு. கான்ட்ராக்ட் 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. புது கான்ட்ராக்ட் வந்தோடனே 25,000க்கு மேலே சம்பளம் கிடையாது, 18,000 மறுபடியும் தொடங்குறாங்க. ஒரு மனுஷன் 10 வருஷம் வேலை செஞ்சு 28,000 வந்திருக்காரு, 25,000 வந்திருக்காரு. திருப்பியும் புது கான்ட்ராக்ட் வந்து விட்டா மறுபடியும் 18,000 சம்பளம். அவர் எப்போ 25,000 சம்பளம் வாங்குறது? இப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னு சொல்றேன்.
ஆக பெரிய பெரிய நிறுவனங்கள் லாபம் சம்பாதிச்சுட்டு போறாங்க என்பது மட்டும்தான் திமுக, அதிமுக, தாவேகால இருந்து இன்னைக்கு பிஜேபி வரைக்கும் பார்க்கக்கூடியது. ஆனா மக்கள் வாழ்நிலை எந்த அளவுக்கு மோசமாக மாற்றப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நாம பேசணும். பல பத்திரிகையாளர் வந்து பல நேரலை விவாதத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரியான புள்ளிவிவரம் தான் பேசுகிறாங்க தவிர இது மக்களுக்கான பிரச்சனை, தனியார் மயன்றது மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அவங்களோட அன்றாடம் அவங்களோட கூலி உயர்வுன்றது எப்படியா மாறும் அப்படின்றது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் விவாதங்களே இல்லையே. இல்லை, ஏன் விவாதங்கள் இல்லை அப்படின்னா, முதல்ல மீடியாக்கள்லாம் முன்ன எப்படி இருந்தாங்கன்னா, மீடியாக்கள்ல வேலை செய்கிற தலைமை நிர்வாக அதிகாரிகளாக இருக்கிறவங்க, மீடியாவை நடத்துகின்றவர்கள் ஒரு பத்திரிகையாளர் வந்து வருவார். இப்போ நான்லாம் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். படிக்கும்போது எங்களுக்கு ஜெர்னலிசம்னு ஒரு 2-3 பேப்பர் இருக்குது. அப்போ ஜெர்னலிசம்னா எப்படி இருக்கணும், அதுக்கு முன்னோடிகள் யார், கோயங்கா, இது மாதிரி பல நபர்களை பற்றிலாம் சொல்லுவாங்க. எப்படி நேர்மையாக இருக்கணும், கோயங்கா நேர்மையாக இருக்கிறத பற்றி சொல்ல வரல, கோயங்காவை பற்றி சொல்லுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் படிச்சுட்டு வரவங்க வருவாங்க. இப்போ சன் டிவி ஆரம்பிக்கும் ஏஎஸ் பன்னீர்செல்வம் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஹெட்டாக இருந்தார். இன்னைக்கு சன் டிவி எப்படி இருக்கிறது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு தொடங்கக்கூடிய டிவி, இன்னைக்கு தொடங்க சேட்டலைட் சேனல், இப்போ வெற்றி சேனல்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாரு, விஜயோட இது. அதை நோக்கமே இருக்கு முழுக்க விஜயை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான். அப்போ இங்கே ஜெர்னலிசம் மண்ணாகி போச்சு. ஜெர்னலிஸ்டுக்கான எத்திக்ஸ் கோட்பாடெல்லாம் சாக்கடையோட சாக்கடை தூக்கி எரிச்சிட்டாங்க, குப்பை தொட்டில் போட்டாங்க. அப்போ என்னுடைய தலைவரை நான் வந்து பூமி பண்ணி காட்டுங்கிறத தாண்டி இவர் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது, இவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் எல்லா சேனல்களும் இயக்குறாங்க. இல்லை, எல்லா பார்ட்டிகளும் அப்படி ஒரு சேனல் ஸ்டேட்மெண்ட். பார்ட்டி மட்டும் இல்லை, இப்போ NDTV யார் தொடங்கினாங்க, அவங்க தொடங்கினா. இப்போ யார் கையில் போயிருக்கு, அதானி கையில். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்கள், மேக்சிமம் சேனல் எல்லாமே கார்ப்பரேட் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு கார்ப்பரேட்டுக்கு எதிராக பேச மாட்டாங்க. மக்கள் உடனே பாதிக்கப்பட்டதை பற்றி பேசுறது இல்லை. எதை பற்றி பேசுவாங்கன்னா, நீ 30,000 சம்பளம் வாங்குறேன்னு பேசுறாங்க, எனக்கு 35,000 செலவாக இருக்கிறத பற்றி பேசுறது இல்லை. அப்போ இப்படி பல்வேறு நீங்கள் நிறுவனங்கள் வந்தாலும் சரி, இந்த ஏர்போர்ட் வருது இல்லையா, இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க, வேற எங்கே ஏர்போர்ட் வைக்கிறதுக்கு நான் ஒரு இடம் சொல்லுவேன், இங்கே கை வைப்பீங்களா? என்னுடைய கேள்வி, இங்கே மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க, சென்னை சிட்டியில் பக்காவா இருக்குங்க, 1000 ஏக்கர் இருக்குங்க, எடுப்பாங்களா? ரேஸ் கோர்ஸ் சொல்றீங்களா? நான் ரேஸ் கோர்ஸ் சொல்லல, அதோட ரொம்ப பக்கத்துல மீனம்பாக்கம் பக்கத்திலேயே இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான இடம்னு தமிழ்நாட்டின் இடத்தை இந்திய ராணுவம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க கட்டுப்பாடு இருக்கலாம், அந்த இடத்த எடுக்கலாம், ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எடுக்கலாம்ல, பக்கத்திலே இருக்கு. நீங்க பரந்தூருக்கு ஏங்க 20-30 கிலோமீட்டர் போறீங்க? ஏன் அந்த மாதிரி இடங்களை ஏன் சூஸ் பண்றது இல்லை, ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, நீங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஒரு இறையாண்மை மிக்க மாநிலமாக கருதப்பட்டாலும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா முக்கியமான நகரங்கள்லையும் குறிப்பிட்ட அளவு 100கணக்கான ஏக்கர் ராணுவம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. ஏனென்றால் நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் திடீரென்று அந்த பகுதியை கைப்பற்றிக் கொள்வதற்காக தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆக ராணுவ இடத்தை கொடுத்துடலாமே. இதான் சொல்றாங்கல்ல, ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல, ஒரு நாட்டுக்கு கிராமம் இருந்தால் பரவாயில்ல. நீ செத்து போன இலக்கணேசன் பேசினார்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஊருக்கெல்லாம் சொல்றீங்கல்ல, இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு ஏர்போர்ட் வேணும், ஏரோட்ரம் வேணும்னா ஏன் ராணுவம் தன்னுடைய இடத்தை கொடுக்கக்கூடாது? கொடுக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கணும், பரந்தூர் மக்கள் விவசாயத்தை இழக்கணும், ஆனால் ராணுவம் தன்னுடைய இடத்தை மட்டும் இழக்காது. அது என்னங்க வித்தியாசமா இருக்கு? இதை பற்றி தாவேக்கா பேச போவதில்லைன்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை பேசணும்னா, ஏன் இவர்கள் இப்போது 110 விதியின் கீழ் கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி இன்னொரு கேள்வி இருக்கு. தன்னுடைய தொடர் நிர்வாக தோல்விகளை மூடி மறைப்பதற்காக திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ நான் மீண்டும் சொல்ல போறேன், அந்த தொடர் நிர்வாக தோல்வினாலே மக்கள்கிட்ட அந்த செல்வாக்கு இருக்குல்ல, இருக்கு. அது வேற வழி இல்லை. நீங்க ஜெயலலிதா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து மக்கள் மீது கடும் நெருக்கடி கொடுப்பாங்க. திடீர்னு வெள்ளத்தை, அந்த உங்களுக்கு 2015 நேரத்தில் நாங்களாம் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டோம். வெள்ளத்தில் தண்ணி வந்து ஒரு ஃப்ளோர் முழுக்க மூழ்கிருச்சு. இங்கே சென்னையில் பல பகுதிகள் மூழ்கிருச்சு, பல பேர் இறந்து போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதா தான். ஏனென்றால் அந்த தலைமை பொறியாளர் ஜெயலலிதாவிடமோ இல்லை வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட போய் வந்து அனுமதி பெற முடியல. திறக்கலாமா, கம்மாயை திறக்கலாமா வேணாமா அனுமதி வாங்க முடியல அந்த கதவுகளை. அதனால் 5 நாட்கள் 10 நாள் தேக்கி வச்சு மக்கள்லாம் செத்து போனாங்க. நாங்களாம் மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட சென்னையில். ஆனால் அதை மூடி மறைக்கிறதுக்கு 10,000 ஒரு வீட்டு கொடுத்தாங்கல்ல. அப்படி இப்படி இது பொதுவாகவே இந்த சொல்ல போனால் வந்து இந்த ஆட்சிகளே, நான் காங்கிரஸ்லேருந்தே சொல்ல வரேன், தன் தவறுகளை மூடி மறைப்பதற்காக மக்களுக்கு ஏதோ நல்லது செய்கிற மாதிரி செய்வாங்க. அது நடக்கதான் செய்யும். இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 100கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இறந்த பிறகு அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அறிவிச்சாங்க, நாங்கள் பின்வர போகிறோம்னு அறிவிச்சுக்கிறாங்க. அது மாதிரி இப்போ பின்வாங்கிட்டாங்க, நாங்கள் சந்தோஷப்படுறதா, எங்கள் இழப்புகள் நினச்சி நாங்கள் வருத்தப்படுவதா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அப்படி தான் பார்க்க முடியும். ஏதோ இன்னைக்கு கொடுத்துட்டாங்க, ஆகா ஊகை ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு பேசிட முடியாது. இழப்புகள் என்ன, எவ்வளோ போராட்டம், எத்தனை வழக்குகள் திரும்ப வாங்கிடுவீங்களா? அந்த இடத்துல விவசாயம் பண்ண போகிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பரந்தூருக்காக பெறப்பட்ட இடத்துல திருப்பவும் நீங்கள் ஒரு செமிகண்டக்டர் ஆலையோ, ஒரு கார் தொழிற்சாலையோ, தோல் பதனிடும் ஆலையோ, இல்லை ஷூ தயாரிக்க தொழிற்சாலையை வச்சிங்கன்னா ஏரோட்ராமுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது.
அதை விட மிக அதிகமாக தண்ணீர் செலவாகும். எங்கெல்லாம் அதிகமாக முப்போக விளையக்கூடிய இடங்களோ, எங்கெல்லாம் அதிகமாக தண்ணீர் இருக்குதோ அந்த இடங்களில நீங்க இப்படிப்பட்ட தொழிற்சாலை கொண்டு வருவதுதான் அவர்கள் நோக்கம். அதாவது கீர்த்தனா சொல்லியிருக்காங்க, நாங்க மாற்று தொழில் திட்டங்களை கொண்டு வருவோம், விவசாய திட்டம் உள்ள தொழில் திட்டங்களை கொண்டு வருவோம். ஆக விவசாயம் இல்லை என்பது விவசாயம் இல்லை தான். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கிடையாது. என்ன ஏரோட்ராமுக்கு பதில் இங்கே சிப்காட் வரப்போகுது, அவ்வளவுதான். நிறைய தகவல் பண்ணிட்டு மற்றொரு பேச பண்ணுறேன். நன்றி.